السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب. அளவில்லா கருணையாளன் நிகழ்ந்த அன்புடைய அல்லாஹ் பேரை கொண்டு ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நேற்றைய தினம் மறுமையின் விசாரணை, இந்த விசாரணை எப்படி இருக்கும் என்பதை பற்றிய செய்திகளை நாம் பார்த்தோம். அதில் முதல் தரப்பினர்கள் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான தண்டனையும் இல்லாமல் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள், அதே போன்று லேசான முறையில் விசாரிக்கப்படுகின்றவர்கள். இவர்கள் எல்லாம் யாரு? நம்பிக்கையாளர்கள் என்பதை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக இரண்டாவது வகை, இவர்களை பொறுத்தவரையில் இதில் இரண்டு தரப்பினர்கள் இருக்கிறாங்க. இரண்டாவது வகையில் ரெண்டு டீம். ஒருவர்கள் நம்பிக்கையாளர்களை சார்ந்தவர்கள், தௌஹீத்வாதிகளை சார்ந்தவர்கள். ஆனாலும் கூட அவருக்கு அல்லாஹ் தஆலா கடுமையான விசாரணை செய்ய இருக்கிறார். அவருடைய பாவங்களுக்கேற்ப அவரிடத்தில் விசாரணை நடக்கும். சில போது அவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாவார். அப்படி உள்ளவர்களில் முதல் கூட்டமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்: இன்ன அவ்வலன் நாஸி யுக்லா யௌமல் கியாமத்தி, மறுமை நாளில் முதலாவது தீர்ப்பு வழங்கப்படுகின்றவர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று நபர்களை சொல்கிறார். அதில் முதலாவது நபர் ரஜுலுன் உஸ்துஷித ஃபஉதிய பிஹி ஃபஅரஃப வநஅமஹு ஃபஅரஃபா, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானவர். நேற்றைய தினம் நான் உங்களுக்கு சொன்னேன், ஷஹீதுகள் எல்லோருமே உண்மையானவர்கள் அல்ல, போலியான ஷஹீதுகளும் இருப்பார்கள். ஷஹீதாகிவிட்டாலே ஒருவருக்கு சொர்க்கம் என்று உறுதி இல்லை என்பதை பார்த்தோம். அதன் அடிப்படையில் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உயிரை நீத்த ஒரு மனிதரை, வெளிப்படையில் அவர் அப்படித்தான் பார்க்கப்படுவார். அப்படி இருக்கிற ஒரு மனிதர் நாளை மறுமையில் விசாரணைக்காக கொண்டு வரப்படுவார். கொண்டு வந்ததற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவருக்கு என்னெல்லாம் நியாமத்துகளை கொடுத்தார், என்னெல்லாம் அறுப்படை அவருக்கு கொடுத்தாரோ அதை பற்றி எல்லாம் அவரிடத்தில் எடுத்து சொல்வார். அவருக்கும் அது நினைவுக்கு வந்துவிடும். பிறகு அல்லாஹ் தஆலா கேட்கிறான்: ஃபமா அமில்த ஃபியா, நான் உனக்கு வழங்கிய அருட்படைகளை கொண்டு நீ என்ன செய்தாய்? அதற்கு அந்த மனிதன் சொல்லுகிறான்: காத்தல்து ஃபீக ஹத்தா சுதுஷித்து, நான் என் உயிர் துறக்கும் வரையில் உன்னுடைய மார்க்கத்திற்காக போர் செய்தேன். உடனே அல்லாஹ் அவனை பார்த்து சொல்லுகிறான்: கெதத்த, பொய் சொல்லுகிறாய். யாரை பார்த்து சொல்றா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உயிர் நீத்தேன் என்று சொல்லக்கூடிய உயிர் தியாகி. நாம உலகத்துல சில பேருடைய பேரை போட்டு விட்டு சொல்றோம் இல்லையா? ஷஹீத், இன்னார் ஷஹீத், அன்னார் ஷஹீத் என்று சொல்றோம் இல்லையா? குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சில அமைப்பினர்கள் அவருடைய தலைவர்களை அவர்கள் விபத்தில் மரணித்தாலோ அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ அவருக்கு முன்னால் என்ன செஞ்சிருவாங்க? அடைமொழியாக போட்டு விடுவார்கள் ஷஹீத். அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கிரெடிட். யாருக்கு? அந்த அமைப்பினர்களுக்கு. அதற்காக அவர்கள் அப்படி செய்கிறார்கள். அல்லது அந்த மனிதன் மீது இருந்து கொண்டிருக்கிற அதீத மோகத்தின் காரணமாக அவர்கள் அப்படி செய்கிறார்கள். இப்படியான ஷஹீதுகள் எல்லாம் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் ஷஹீதா இருப்பார்களா இல்லையா என்பது எதை கொண்டு தீர்மானிக்கப்படும் என்று கேட்டால், உண்மையாகவே அவர் அல்லாஹ்விற்காக உயிர் நீத்தாரா, அல்லது உலகத்தில் தன்னை வீரன் என்று சொல்வதற்காக அல்லது உலக மோகத்தின் காரணமாக அவர்கள் நீத்தார்களா என்பதை பார்த்துத்தான் அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறார். அல்லாஹ் அவனிடத்தில் கேட்கிறார், சொல்லுகிறார்: நீ பொய் சொல்லுகிறாய். வலக்கின்னக காத்தல்த லியன் யுகால ஜரீயுன் ஃபக்கத் கீல், நீ போர் செய்தாய், அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை. போரில் தான் நீ கொல்லப்பட்டிருக்கிறாய், அதுவும் உண்மை. இதற்காக நீ யுகால இன்னக ஜரீயுன், நீ ஒரு வீரன் என்று சொல்வதற்காக நீ போர் செய்தாய். நீ ஒரு வீரன் என்று போற்றப்படுவதற்காக உன் உயிரை நீ துறந்தாய். ஃபக்கத் கீல், அது சொல்லப்பட்டது. அப்படின்னா புகழ் பாடுறாங்க இல்லையா? இறந்ததற்கு பிறகு அன்னார் ஷஹீத், இன்னார் ஷஹீது, அப்படியெல்லாம் பேசப்படுகிறது இல்லவா? அந்த பேச்சு உலகத்தில் பேசப்பட்டு விட்டது. அதனால இங்கே உனக்கு அங்கே அங்கீகாரம் இல்லை இல்லை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு
அல்லாஹ் மலாயிக்காவிற்கு கட்டளையிடுகிறான், இந்த மனிதனை முகம் குப்பர இழுத்து சென்று நரகில் வீசியீர்கள் என்று அல்லாஹ் மலாயிக்காவிடம் கட்டளை. மலக்குகள் என்ன செய்வாங்க? அல்லாஹ்வின் கட்டளையை அப்படியே நிறைவேற்றுவாங்க. யார் இந்த உலகத்தில் தன்னை மக்கள் ஷஹீத் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த காரியத்தை செய்தார்களோ அவருடைய அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த புண்ணியமும் கிடையாது. அவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையில் போலிகள் தான். நாம் வேண்டுமானால் அவர்களை உயர்வான இடத்தில் வைத்து பார்க்கலாம். அல்லாஹ் அவர்களை அப்படி பார்க்க போவதில்லை. அவர்களுக்கு மறுமையில் எந்த விதமான வெகுமதியும் இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக இன்னொரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வரஜுலுன் தஅல்லமல் இல்ம வஅல்லமஹு வகரஅல் குர்ஆன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மனிதன் கல்வியை கற்றான், அதை மக்களுக்கு கற்பித்துக் கொடுத்தான், குர்ஆனை அவர் ஓதி இருந்தார். இதெல்லாம் கொண்டு என்ன செஞ்சாங்க? அவர் மக்களுக்கு மத்தியிலே இந்த அருட்கொடைகளை பெற்றுக்கொண்டு அவர் செயல்பட்டுக் கொண்டு வந்தார். அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் அந்த மனிதனிடத்தில் என்ன செய்றான்? உனக்கு நான் குர்ஆனுடைய ஞானத்தை தந்தேனே, உனக்கு நான் மற்றவர்களை காட்டிலும் அதிகமான அறிவை தந்தேனே, உனக்கு பேச்சாற்றலை தந்தேனே, இப்படியான நியமத்துகள் அல்ல அந்த மனிதனிடத்திலே நினைவு கூர்ந்து விட்டு இந்த அருட்கொடையை வைத்து நீ என்ன செய்தாய் என்று கேட்பார். கல்வி கற்பது என்பதும் சாதாரண விஷயம் அல்ல. கல்வியை நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக கற்காவிட்டால் அதுவே நம்மை அழிவில் தள்ளிவிடுகின்ற விஷயம். நான் பேசுகிற பேச்சு, நான் கற்கின்ற கல்வி, அதெல்லாம் அதற்கு பின்னால் என்ன நியத்து இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த கல்வியை நான் அல்லாஹ்விற்காக கற்றிருக்கிறேன், இதை நான் மக்களுக்கு மத்தியிலே சொல்லுகிறேன். எதற்காக வேண்டி? இவர் ஒரு பெரிய பேச்சாளர், இவர் ஒரு பெரிய பீரங்கி என்று முழங்குவதற்காக வேண்டியா என்றால் இல்லை. மாறாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் அதை செய்யாவிட்டால் அந்த அமலும் அல்லாஹ்விடத்தில் பால் போய்விடும். அல்லது ஒருவர் குர்ஆனை ஓத தெரிந்தவர், குர்ஆனை ஓதுகிறார், அவர் ஓதுவதை கேட்பதற்கு இனிமையாக இருந்து கொண்டிருக்கிறது, மக்கள் எல்லாம் அவருடைய கிராத்தில் மயங்கி விழுகிறார்கள் என்கிற ஒரு நிலைக்காக வேண்டி அவர் ஓதுகிறார் என்று சொன்னால், அப்படியான ஓதக்கூடியவர்கள் மறுமையில் எந்த நற்பெரியும் அடைய மாட்டார். அதனால தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த மனிதனையும் அல்லாஹ் தஆலா அழைத்து உனக்கு கொடுத்த இந்த அருட்கொடையை வைத்துக் கொண்டு நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்க இருக்கிறான். அப்போது அந்த மனிதன் சொல்லுகிறான், கல்வியை நான் கற்றேன், நான் கற்பித்துக் கொடுத்திருந்தேன், குர்ஆன் உனக்காக ஓதிக்கொண்டிருந்தேன் என்று அவர் சொல்லுவார். அல்லாஹ் சொல்லுகிறான், நீ பொய் சொல்லுகிறாய், நீ கல்வியை கற்றாய்தான், எதற்காண்டி கற்றாய்? நீ ஒரு ஆலிம் என்று போற்றப்பட வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு ஒரு ஹதீஸிலே சொல்றாங்க, மன் தஅல்லமல் இல்ம லியுமாதி பிஹி சுஃபஹா, மடையரிடத்தில் தர்க்கிக்க வேண்டும் என்பதற்காக யார் கல்வி கற்கிறாரோ, வ யுஜாலிஸ் மஅல் உலமா, உலமாக்களோடு சரிசமமா அமர வேண்டும் என்பதற்காக யார் கல்வி கற்கிறாரோ, அவ் யுஸ்ரிஃப வுஜூஹன் நாஸ் இலைஹி, மக்களுடைய பார்வையை தன் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காக யார் கல்வி கற்கிறானோ, ஃபன்னாரு அவுலாலஹு, நரகம்தான் அவனுக்கானது. சுப்ஹானல்லாஹ். என்ன சொல்றாங்க? கல்வி எதற்காண்டி கற்கணும்? அல்லாஹ்விற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக. கல்விக்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கிற லட்சியம், நோக்கம் அது தூய்மையானதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் இந்த கல்வியை கற்று என்ன செய்ய போகிறோம்? என்ன செய்ய போகிறோம்? அமல் செய்ய போகிறோம். அமல் செய்வது எதற்காண்டி? என்னுடைய அமல் அது குறையில்லாமல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்படியானால் என்ன செய்யணும்? கல்வி இல்லாமல் அமல் செய்ய முடியாது, கல்வியோடு தான் அமல் செய்ய வேண்டும். கல்வி இல்லாமல் அமல் செய்யக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அல் ஹாமில் அல்லதி, இரவில் என்ன செய்றாங்க? விறகு பெருக்க சென்றவன், இரவில் விறகு பொறுக்க சென்றவன் தான் யாரு? கல்வி இல்லாமல் அமல் செய்யக்கூடியவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் விறகென்று நினைத்து பாம்பை எடுத்து விடுவான். நைட்ல இருட்டுல விறகு எடுக்கப்பட என்ன அர்த்தம்? நீண்டு கிடக்கிறதெல்லாம் தனக்கு என்ன செய்யும்? விறகாக தென்படும், பிடித்தால் அது பாம்பாக இருக்கும். இது போன்ற ஒரு நிலைதான் கல்வி இல்லாமல் அமல் செய்யக்கூடியவன். அதனால சொல்லுவான், பாதை தெரியாமல் பயணம் புறப்பட்டவனை கொண்டுதான் இல்மில்லாமல் அமல் செய்யக்கூடியவன் இருப்பான். இல்மு அவசியம். எந்த ஒரு இபாதத்தை நாம் நிறைவேற்றுவதாக இருந்தாலும் அந்த இபாதத்துடைய சுருத்துகள் என்ன,
அர்க்கானுகள் என்ன, வாஜிபாத்துகள் என்ன, அதனுடைய சுன்னத்துகள் என்ன என்பதை பற்றிய ஞானம் நமக்கு அவசியம். அந்த ஞானத்தோடு தான் அந்த இபாதத்தை நிறைவேற்றணும். அதே நேரத்தில் அதற்காக கல்வி கற்கிறோம். அந்த கல்வி எதற்காக சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அது இல்லாமல் நான் கல்வியாளன் என்று மார்த்தட்டிக் கொள்வதற்காக அல்ல. அப்படியான ஒருவர் கல்வியை தேடுகிறார் என்று சொன்னால் அந்த கல்வியை கொண்டு அவருக்கு மறுமையில் எந்த பலனும் கிடைக்கும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனிடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நீ பொய் சொல்லுகிறாய், ஆனாலும் நீ கல்வியை கற்றிருந்தாய், கராத்தல் குர்ஆன், குர்ஆனையும் கற்றிருந்தாய். எதற்காண்டி? யுகால ஹுவ காரியுன், அவர் ஒரு பெரிய காரி என்று சொல்வதற்காக நீ அதை செய்தாய். ஃபக்கத் கீல், அதுவும் சொல்லப்பட்டு விட்டாயிடுச்சு. அவரை பார்த்து என்ன செஞ்சாங்க மக்கள்? உலகத்திலே அதெல்லாம் சொல்லிட்டாங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம மக்கள் ஒரு ரசனையுடைய உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். நமக்கு எல்லாத்திலையும் நினைக்கிறது எப்படி உணவுகளை ருசித்து பார்ப்பதை நாம் ஒரு நம்முடைய வழக்கமாக வாடிக்கையாக கொண்டிருக்கிறோமோ அதே போன்றுதான் நமக்கு குர்ஆனும் ரசனை தான், உரைகளும் ரசனை தான். நல்லா யார் பயான் பண்றாங்களோ அவங்களோட உரையை உட்காந்து கேட்கணும். அவர் இல்மோடு பேசுறாரா, இல்மு இல்லாம பேசுறாரா, அல்லது கல்வியை கற்று முறையாக பேசுகிறாரா, முறை இல்லாமல், அதெல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு பேசி கேட்டா எப்படி இருக்கணும்? பொக்கணும், அப்படியே என்ன செய்யணும்? புல்ல அரிக்கணும். அப்படி இருந்தா நாங்க உட்கார்ந்து கேட்போம். அதான் எங்களுடைய தேவை. ஏன்னா எங்களுக்கு என்னது? ரசிக்கணும். அதே மாதிரி குர்ஆன் ஓதுகிறார் ஒருவர், ஹாஃபில் இமாமத் செய்கிறார். எதை அடிப்படையாக கொண்டு அவரை இமாமா வைக்கிறமா வேண்டாம் முடிவு பண்றது? எதை அடிப்படையாக கொண்டு? அவர் குர்ஆன் முறையா தெரியுமா, தஜ்வீத் இருக்கிறதா, திருத்தமா ஓதுகிறாரா, தவறில்லாமல் ஓதுகிறாரா, அவர் இபாதத்துடைய விஷயத்தில் பேணுதலா இருக்கிறாரா, அதெல்லாம் கிடையாது அளவுகள். அவர் ஓதும்போது ராகம் இருக்கா, எங்களுக்கு கேட்டா என்ன செய்யணும்? அப்படியே மெய் மறக்கணும், சொக்கணும். நாங்க அதான் எதிர்பார்க்கணும். இது நம்முடைய மிகப்பெரிய பலவீனம், அறியாமை என்று கூட சொல்லலாம். இந்த அறியாமையின் காரணமாக அந்த ஆசைகளுக்கு, அந்த விருப்பங்களுக்கு தீனி போடக்கூடியவர்களாக என்ன செய்யறாங்க? பேச்சாளர்கள் உருவெடுக்கிறார்கள், காரிகள் மாறுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது ஃபித்னா. இது என்னது? மிகப்பெரிய ஃபித்னா. இந்த ஃபித்னாவுடைய விளைவு என்ன? மறுமையில் அவர்களுக்கு எந்த பலனும் கிடையாது. அப்ப ரசிக்க வேண்டும் என்பதற்காண்டி குர்ஆன் ஓதுவதல்ல, ரசிக்க வேண்டும் என்பதற்காண்டி பயான் பேசுவதல்ல. அப்படியானவர்கள் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் எந்த பலனையும் அடைய மாட்டார்கள். அவர்கள் எல்லாம் எந்த பட்டியலில் வருவார்கள் என்று சொன்னால் முராயீன்கள். முராயீன்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? முராயீன்கள், அவங்களுக்கெல்லாம் பேர் என்னது? அல் முராயீன் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு காட்டுவதற்காக செய்தவர்கள். யார் அவங்க? மக்களுக்கு காட்டுவதற்கு, பிறருக்கு காட்டுவதற்காக செயல்படுத்தி காட்டியவர்கள். அப்படி உள்ளவர்களுக்கு அல்லாஹ் இந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறான், இவனையும் இழுத்து கொண்டு போய் நரகத்திலே வீசியீர்கள் என்று அல்லாஹ் வழக்கு கட்டளையிடுகிறான். மூன்றாவது மனிதர் வருகிறார். அவர் அல்லாஹ்விடத்திலே, அவர் எப்படிப்பட்டவர் சொன்னா, நிறைய செல்வத்தை கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர். அல்லாஹ் அவருக்கு நிறைய செல்வத்தை வழங்கி, வாரி வழங்கி, அதை அவர் உலகத்தில் இருந்தாங்க தாராளமாக மக்களுக்கு செலவழித்தார். கொடைவள்ளல் என்று போற்றக்கூடிய அளவிற்கு, கொடுத்து சிவந்தகை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் இந்த உலகத்திலே தன்னுடைய பொருளாதாரத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க? தண்ணீராக அடித்திருக்கிறார். அப்படியான மனிதர். அவருக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் விசாரணை செய்கிற போது அழைத்து விட்டு அல்லாஹ் கேட்கிறார், உனக்கு நான் செல்வத்தை கொடுத்தேனே, என்ன செஞ்ச என்று அல்லாஹ் கேட்கிற போது அவர் சொல்லுகிறார், யா அல்லாஹ், மா தரக்து மின் சபீலின் துஹிப்பு அன் யுன்ஃபிக ஃபீஹா இல்லா அன்ஃபக்து ஃபீஹா லக். யா அல்லாஹ், என்னெல்லாம் வழியில் செலவு செய்வதை நீ விரும்புகிறாயோ அந்த வழிகளில் எல்லாவற்றிலும் உனக்காக செலவழித்தேன். பள்ளிக்கா கொடுத்த, கஞ்சிக்கா கொடுத்த, அனாதை இல்லத்துக்கா கொடுத்த, ஏழைகளுக்கா வாரி வாரி கொடுத்த என்று என்ன செய்வா? அந்த மனிதன் குடித்து சிவந்த கையின்றி தன்னுடைய கையை அங்கே அல்லாஹ்வுக்கு முன்னால் சொல்லிக் கொண்டிருப்பான். அல்லாஹ் சொல்லுகிறான், நீயும் பொய் சொல்லுகிறாய், மாறாக நீ செய்தாய். எதை? தான தர்மங்கள் எல்லாம் கொடுத்த, ஆனா எதற்காக கொடுத்த? இவர் ஒரு கொடைவள்ளல் என்று பேசுவதற்காக. மாணவர்களே, இந்த நேரத்தில் நாம் ஒரு விஷயத்தை நன்றாக நம்முடைய ஆழ் மனதில் பதிவைத்துக் கொள்ள வேண்டும். நாம் தொழுகிறோம், நாம் நோன்பு நோக்கிறோம், நாம் ஜக்காத் கொடுக்கிறோம் அல்லது சதக்காக்களை நிறைவேற்றுகிறோம். என்ன அமல்களை நாம் செய்தாலும் அந்த அமல்களுக்கெல்லாம் முன்னோடியாக நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கணும்? அல்லாஹ்விற்காக செய்கிறோம் என்கிற இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அந்த இஹ்லாஸ் நம்முடைய உள்ளத்தில் இல்லாமல் போனால் மொத்த அமலும் பாலும். அல்லாஹ் பாருங்க, எந்த பிரயோஜனத்தையும் நம்ம நம்முடைய அமலின் மூலமா பெற முடியாது.
தொழுது வீண், நோன்பு நோற்றுறது வீண், ஜக்காத் கொடுத்தது வீண், சதக்கா கொடுத்தது வீண், எல்லாமே வீண். ஏன்? எல்லாமே என்னது? வேலைக்கு இறைத்த நீரை போன்று எந்த பிரயோஜனத்தையும் தராது போய்விடும். அல்லாஹ்விற்காக இஹ்லாஸோடு நாம் எந்த அமலை நிறைவேற்றுகிறோமோ அதுதான் மறுமையில் நமக்கான கூலியா வந்து நிற்கும். அல்லாஹ் தஆலா என்ன செய்றார்? இந்த மனிதனையும் உனக்கான வெகுமதிகள், உனக்கான பாராட்டுகள், உனக்கான பட்டங்கள் எல்லாம் உலகத்திலே கிடைத்து விட்டது. இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றாரு. போயிட்டு வந்தா அவருடைய பேருக்கு முன்னால் என்ன இருக்கணும்? ஹாஜ் இந்த பட்டம் இருக்கணும். சரி, 2 வாட்டி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தார். அப்போ அல்ஹாஜ், மாஷா அல்லாஹ், தெரிஞ்சு வச்சிருக்கீங்க பாருங்க. அல்ஹாஜ்னு இருக்கணும். ஒரு பள்ளியில வந்து பொறுப்பாளர்களுடைய பேர் இருக்கு இல்லையா, நிர்வாகிகளுடைய பேரு, அந்த நிர்வாகிகளுடைய பேரு கல்வெட்டுல அடிச்சு வச்சிருக்கிறாங்க. நடந்த சம்பவம். அந்த பள்ளியில இந்த நிர்வாகிகளுக்கு மத்தியில பெரும் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஹஜ் செய்யல, ஒரு நிர்வாகி ஹஜ் செய்யல, அவருடைய பேருக்கு முன்னால ஹாஜின்னு போட்டாங்க. சரிங்களா? இன்னொருத்தர் 2 முறை ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க, அவரு பேருக்கு முன்னாடி ஹாஜின்னு போட்டு வச்சிருக்கிறாங்க. அது எப்படி நீ என் பேருக்கு முன்னாடி ஹாஜின்னு போடுவ? நான் யாரு? அவரு அல்ஹாஜி, அவர் பேருக்கு முன்னாடி அல்ஹாஜி இல்லையா, அது குர்ஆன். இன்னொருத்தர் பேரு அவர் ஹஜ்ஜே செய்யல, அவர் பேருக்கு முன்னாடி ஹாஜி போட்டீங்க, எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு பிரச்சனை. ஆமா, நடந்த விஷயம், கற்பனையா சொல்லல, நடந்த விஷயம். இப்படியான பிரச்சனைகள் என்ன செய்றாங்க? இவங்க செய்யறாங்க. அப்ப யாருக்கு அவங்க ஹஜ் செஞ்சாங்க? ஹாஜின் பட்டம் போடுறதுக்கு ஹாஜி. எப்படி நம்ம கல்லூரிகளை படிச்சுட்டு எம்ஏ, பிஏ, பிஎட் அப்படின்லாம் சொல்றோம், பட்டங்களை போடுறோம் இல்லையா? அப்ப அது மாதிரி. அப்ப நீங்க கேட்கலாம், ஃபிர்தௌஸி நீங்க போடுறீங்களா அப்படின்னு. இது வந்து இல்ல, இது இபாதத் அல்ல. ஃபிர்தௌஸி என்பது இல்ல, இது சனது, டிகிரி. சரிங்களா? அதனால குழப்பிக்க வேண்டாம், அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன். ஃபிர்தௌஸின் போடுறீங்களா, மதினின் போடுறீங்களா, பாக்கவின் போடுறீங்களா, அதெல்லாம் என்னது? சனது, அது டிகிரி. சனது என்னது? டிகிரி. சரிங்களா? அது இபாதத் அல்ல. டிகிரி பெறுவது இபாதத்தா? என்னது? ஃபிர்தௌஸின் போட்டுட்டு அல்லாஹ் நேரா சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடுவானா? ஃபிர்தௌஸின் போட்டுருவானா? போக விட மாட்டான். ஃபிர்தௌஸியா இருந்தாலும் சரி, மதினியா இருந்தாலும் சரி, அவரிடத்துல அந்த கல்விக்கான தகுதி இருக்கிறதா, அது அல்லாஹ் பார்க்கணும். அப்ப அதற்கு நாம் என்ன செய்யணும்? இஹ்லாஸை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இஹ்லாஸ் இல்லாமல் போனால் நம்முடைய ஒட்டுமொத்த அமலும் பாழாகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படியானவர்கள் தான் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விசாரணை செய்யப்பட்டு இவர்கள் எல்லாம் தௌஹீத்வாதிகள். நன்றா புரிந்து கொள்ளணும். எல்லாம் இன்னொரு நினப்புல இருக்கிறது சொன்னா, தௌஹீத்வாதினா நம்ம சொர்க்கம் போயிடுவோம், அப்படிதானே? அப்படியே நினைக்கிறோம். தௌஹீத்வாதினா எங்களுக்கு கன்ஃபார்ம் சொல்றோம். அப்படியான மனப்பாடெல்லாம் பிடித்துக் கொண்டிருக்க கூடாது. அப்படியான மனக்கோட்டைகள் எல்லாம் கட்டி கொண்டிருக்க கூடாது. சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கருணை நம் மீது இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் நம் மீது இருக்க வேண்டும். அந்த பொருத்தத்திற்கான வழி என்ன? நம்முடைய அமல்களை நாம் இஹ்லாஸாக நிறைவேற்ற வேண்டும். ஏதோ ஒரு அமல் நம்மிடத்தில் நினைச்சிடும், இஹ்லாஸானதாக இருந்தால் மட்டும்தான் அதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் அவருடைய பொருத்தத்தை நாம் அடையும். எனவே அன்பானவர்களே, இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சில நபர்கள், இவர்களும் யாரு? தௌஹீத்வாதிகள் தான். இவங்க நாளை மறுமையில் என்ன செய்வாங்க? நரகத்திற்குரியவர்களா மாறுவார்கள், தண்டனைக்குரியவர்களா. விசாரணைக்கு பிறகு அவர்களுக்கு நரகம் என்பது தீர்மானிக்கப்படும். அப்படி உள்ளவர்கள் யார் என்று சொன்னால், மக்களுடைய தவறுகளை, மக்களிடத்திலே காணப்படுகின்ற தீமைகளை தடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில், சுய வாழ்க்கையில் அந்த தவறுகளை தவிர்த்து கொண்டிருக்கவில்லை. அவருடைய சொந்த வாழ்க்கையில் என்ன இல்லை, பாவங்களை விட்டு விலகவில்லை. எந்த பாவத்தை விட்டு மக்களை அவர்கள் தடுக்கிறார்களோ அந்த பாவத்தை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு சமூகத்துல சில நபர்கள் அப்படி இருக்கிறார்கள். புகைப்பிடிப்பது ஹராம் என்று சொல்லுவார்கள், ஆனா அவங்க பிடிப்பாங்க. சினிமா பார்ப்பது ஹராம் என்று சொல்லுவார்கள், ஆனால் அவங்க யாருக்கும் தெரியாம பார்த்துட்டு வருவாங்க. அவங்க உண்மையிலே ஒரு பிரபலமான ஒரு பேச்சாளர் ஒருவரை பற்றி ஒரு நபர் என்னிடத்துல பேசுறார். அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் பிரச்சனை. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கேரளாவுக்கு போயிட்டாங்க சினிமா பார்க்கறதுக்கு. யாரை கூப்பிட்டுட்டு? வைஃபை கூப்பிட்டுட்டு. கூட இன்னொரு 4 பேர் இருக்கிறாங்களாம். அப்ப இவங்க வைஃப் என்ன செய்றாங்க, நீ ஊரு ஃபுல்லா பிரச்சாரம் பண்ற, நீ இதை செய்யறியே அப்படின்னு சொல்லி அங்கிருந்து சண்டை முடிச்சுட்டு அவங்க வந்துட்டாங்க. அவரும் இவங்க போனாலும் போட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் படம் பார்த்துட்டு தான் அவருடைய வேலையை முடிச்சு வந்தாரு அப்படின்னு சொன்னார். இப்படி இருந்து இப்படியானவர்கள் இருக்கிறார்கள் சமூகத்தில். அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். நாம் எதை சொல்லுகிறோமோ அதை முதல்ல நாம் இருக்கிறோம், நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ
லிம தகூலுன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை பிறருக்கு ஏற்றிடுகிறீர்கள். அதை சொல்லிவிட்டு அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை பிறருக்கு சொல்வது அல்லாஹ்விடத்தில் வெறுக்கத்தக்க காரியமா இருக்கும். அப்ப எதை நாம சொல்றோமோ அதை முதல்ல நம்ம நினைச்சோம் நாம் கடைபிடிக்க நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த நிலை நம்மிடத்தில் இல்லையா, அது போன்ற விஷயங்கள் நம்ம தவிர்த்திருக்கு. இல்லாவிட்டால் அது நமக்கே மிகப்பெரிய கேடாக அமையும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஜாஉ பிரஜுலின் யௌமல் கியாமத்தி ஃபயுல்கா ஃபின்னார், மறுமை நாளில் ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான், அவன் நரகத்திலே தூக்கி வீசப்படுவான். ஃபதன்தலிகு அக்தாபுஹு ஃபின்னார், அவனுடைய குடல்கள் எல்லாம் அப்படியே சிதறி நரகத்திலே விழுந்து கிடக்கும். ஃபயதூரு கமா யதூரு அல் ஹிமாரு பிர்ஹாஹு, அந்த குடலை அவன் என்ன செய்வான், சுத்தி சுத்தி வருவான். எப்படி ஒரு கழுதை இந்த ஆட்டுக்கள் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒன்றை அந்த செக்கு மாடு செக்கை சுத்தி வருவதை போன்று, கழுதை அந்த செக்கை சுத்தி கொண்டிருப்பதை போன்று அவன் தன்னுடைய குடலை சுத்தி கொண்டு வருவான். இவ்வளவு கொடூரமான காட்சியை பாருங்க, பார்ப்பதற்கு சகிக்க முடியாத ஒரு காட்சி. அவன் அவனுடைய குடல் வெளியே வந்த நிலையிலே அதை சுமந்து கொண்டு சுத்தி கொண்டிருப்பான். அப்போது அலைஹி, நரகவாசிகள் அவனிடத்தில் வருவார்கள். இந்த நரகவாசிகள் உலகத்தில் அவனோடு வாழ்ந்திருந்த, அவனோட உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருந்த, அவன் தங்களுக்கு முன்னோடி வழிகாட்டி என்று நினைத்துக் கொண்டிருந்த மக்கள் அங்கே வருவார்கள். அவர்களும் நரகவாசிகள். அவர்கள் சொல்லுவார்கள், ஐய ஃபுலான் மா ஷஅனுக அலைஸ குன்த தஅமுருனா பில் மஅரூஃப் வ தன்ஹானா அனில் முன்கர், ஓ மனிதா, உனக்கு என்ன நேர்ந்து விட்டது? நீ எங்களுக்கு நன்மை ஏவக்கூடியவனாய் இருந்தாய், தீமை தடுக்கக்கூடியவனாய் இருந்தாய், அப்படின்னு உனக்கு இந்த நிலைமையா என்று அவனை பார்த்து நரகவாசிகள் கேட்பார். அப்போது அந்த மனிதன் சொல்லுகிறான், குந்து ஆமுருக்கும் பில் மஅரூஃபி வ லா ஆதீஹி, நான் உங்களுக்கு நன்மை ஏவினேன், ஆனால் அந்த நன்மையை நான் செய்வேன். ஊருக்கு தான் உபதேசம் சொல்ல முடியா, அந்த நிலையில் வாழ்ந்தவன். அவருடைய நிலை என்ன? அவன் நாளை நரக நெருப்பில் எதிர்கொள்ளியாக இருக்கிறான். அல்லாஹ் பாதுகாப்பானவர்களே, உபதேசம் செய்வது என்பது நாம சொல்லுவோம் எல்லாருக்கும் உபதேசம் இருந்து ரொம்ப லேசானது. அப்படியான விஷயமா இஸ்லாமிய மார்க்கத்தில் நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. உபதேசம் செய்ய வேண்டுமா, அதற்கு தகுதியானவர்களா நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள்கிட்ட அந்த தகுதி இல்லையா, நீங்க என்ன செய்யக்கூடாது, உபதேசம் செய்கிற காரியத்திற்கு நீங்க வரக்கூடாது. வந்தா உங்களுக்கு கூடுதல் பனிஷ்மெண்ட். உபதேசம் செய்கிற நான், உபதேசம் செய்கிற நீங்கள், நாம் இந்த இடத்திற்கு வரணும்னு சொன்னா என்ன செய்யணும், நாம் நம்மளை பக்குவப்படுத்திக் கொள்வோம். அப்படி பக்குவப்படுத்தாமல் நாம் உபதேசம் செய்வதற்கு முன் வருகிறோம் என்று சொன்னால், நாம் உபதேசம் செய்யாமல் இருந்தால் கிடைக்கின்ற தண்டனையை காட்டிலும் ஒருபடி மேலான தண்டனையை உபதேசம் செய்ததற்கு பிறகு பெற வேண்டிய நிலை உண்டாகும் என்பதை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இது சாதாரண வேலை, லேசான வேலை என்று நினைத்து விடக்கூடாது. ஏனென்றால் இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். நீங்க ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படி இருக்காங்க இல்லையா, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் என்னது, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் என்னது, மக்களுக்கு என்னது, தொழில் சார்ந்து, வாழ்க்கை முறை சார்ந்து, ஆரோக்கியம் சார்ந்து அவர்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய, அவர்களை ஆர்வமூட்டக்கூடிய ஒரு பேச்சாளர். அப்படி ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறாங்க. அப்படியான பேச்சாளர் என்று விட்டு போலாம். ஆனால் மார்க்கம் பேசுகின்ற பேச்சாளர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி, குர்ஆனை பற்றி, சுன்னாவை பற்றி பேசுகின்ற பேச்சாளர்கள் ஒரு காலம் அப்படி இருக்க முடியாது. இவங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன சொல்றீங்களோ அது செய்யக்கூடியவர்களா இருக்கும். அவர்களை பொறுத்தவரையில் அப்படி இல்லை. ஒருத்தர் தொப்பை தொந்திவான் நின்றுட்டு ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போனான். இந்த பிரச்சனை இல்லை அவருக்கு. இந்த பிரச்சனை இருக்கா, பிரச்சனை இருக்கா? இல்ல, நான் ஃபிட்டா இல்லை, நீங்க எல்லாம் ஃபிட்டா இருங்க அப்படின்னு அவர் போயிட்டே இருக்கலாம். நீங்க ஃபிட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது சொல்லலாம், தாராளமா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அதே நேரத்தில் தொழுகையாளியா இல்லாத ஒருவர், மக்களே தொழுங்கள், தொழுகை என்பது கடமை, தொழுகாவிட்டால் அல்லாஹ் நாளை வறுமையில் விசாரணை செய்வார், தொழுகை என்பது ஈமானையும் குஃப்ரையும் பிரித்து காட்டுகின்ற விஷயம் என்று ஒருவர் சொல்வதாக இருந்தால் அவர் யாரா இருக்கிறோம், தொழுகையாளியா இருக்கிறோம். மக்களே உண்மை பேசுங்கள், பொய் பேசாதீர்கள், உண்மை என்பது சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும், பொய் என்பது உங்களை நரகத்திற்கு இட்டு செல்லும் என்று ஒருவர் சொல்வதாக இருந்தால் அவர் யாரா இருக்கணும், உண்மை பேசக்கூடியவராக இருக்கிறார். அவரிடத்தில் உண்மை இல்லாமல் அவர் இதை பகல் வேஷத்திற்காக பேசினால் ரப்புல் ஆலமீன் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் யாரு,
பொய்யன். அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் யாரு? பொய்யன். அதனால் அவன் நினைச்சுவான் நரகத்தில் தான் வீசி எறியப்படுவான் என்பதா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இந்த மனிதன் சொல்லுகிறான், நான் உங்களுக்கு நன்மை ஏவினேன், அந்த நன்மையை நான் செய்யவில்லை. எந்த தீமையை விட்டு நான் உங்களை தடுத்தேனோ அந்த தீமையை நான் செய்யக்கூடியவனாக இருந்தேன். இப்படிதான் பொய் சொல்லாதே, வட்டி வாங்காதே, புறம் பேசாதே, கோல் சொல்லாதே, அநியாய முறையில் அடுத்தவர்களை சொத்தை அபகரித்து உண்ணாதே, இப்படி என்ன உபதேசங்களை செய்யறாங்க. ஆனா அது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர் யாரு? நரகவாசி என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பானவர்களே, இவர்கள் எல்லாம் தௌஹீதுவாதிகளாக இருந்து கொண்டு இந்த நிலைக்கு செல்லக்கூடியவர்கள். அடுத்ததாக தௌஹீதுவாதிகளின் இன்னொரு கூட்டம். இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் கீழ் இருப்பார்கள். ஏனென்றால் அல்லாஹ் சிலருக்கு அவன் நாடினால் மன்னிப்பையும் வழங்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அல்லவா, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் ஒருபோதும் தனக்கு இணை கற்பிப்பதை மன்னிக்க மாட்டான். இணை வைப்பிற்கு கீழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிற பாவங்களை, இணை வைப்பை விட குறைந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிற பாவங்களை அவன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். அப்படியானால் ஒரு மனிதன் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மறுமையை நம்பிக்கை கொண்டு பாவங்களை செய்தவனாக இருக்கிறான். அப்படி இருக்கிறவனுக்கு நாம் இந்த உலகத்தில் நிச்சயம் நீ எல்லாம் நரகத்திற்கு தான் செல்வாய் என்று உறுதியிட்டு சொல்லலாமா? அதற்கான அதிகாரம் நம்மிடத்தில் இருக்கிறதா? நிச்சயமா இல்லை என்பானவர்கள். அவருடைய விஷயம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்கு. நம்முடைய கண்களுக்கு இவர் ஒரு விபச்சாரியா தெரிகிறார், நம்முடைய கண்களுக்கு இவர் ஒரு குடிகாரனா தெரிகிறார், நம்முடைய கண்களுக்கு இவர் ஒரு கொலைகாரனா தெரிகிறார். என்னவாக இருந்து விட்டு போகட்டும், அவருடைய விஷயத்தில் தீர்ப்பு சொல்ல வேண்டிய அதிகாரம் ரப்பிற்கு மட்டும்தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் கீழ் அவர் இருக்கிறார். நாளை மறுமையில் அல்லாஹ் அவர்களை நாடினால் தண்டிப்பான், நாடினால் அல்லாஹ் அவர்களை மன்னிக்கவும் செய்வான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ்விடத்துல, இன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக். அல்லாஹ்வே நீ அவர்களை தண்டித்தால் அவர்கள் உன்னுடைய அடிமை. அதே நேரத்தில் வயின் தக்ஃபிர் லஹும், நீ அவர்களை மன்னித்தாய், அவர்கள் மீது நீ அருள் புரிந்து கருணை புரிந்தாய், அதுவும் உன்னுடைய நாட்டத்தில் இருக்கிறது. அப்படியான நிலைதான் நாம் நினைச்சோம் தௌஹீதுவாதிகளை குறித்து, பாவம் செய்வர்களை குறித்து நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. அன்பானவர்களே, அடுத்ததாக இந்த விசாரணை செய்யப்படுவதில் இரண்டு வகையினர்கள் என்று சொன்னோம். முதல் வகையினர்களை தான் நாம் இதுவரையிலும் பார்த்தோம். யார் அவங்க? முதல் வகையினர்கள் யாரு? யாரு? மாஷா அல்லாஹ், தௌஹீதுவாதிகள், முஸ்லிம்கள். இரண்டாவது விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடியவர்களில் காஃபிர்கள். இரண்டாவது பிரிவினர்கள் யாரு? காஃபிர்கள். அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் கடினமான முறையில் விசாரிக்கப்படுவார்கள், கடினமான முறையில் தண்டிக்கப்படுவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல் முல்கி யௌமைதினில் ஹக்கு லிர்ரஹ்மான். அன்றைய நாளில் உண்மையான ஆட்சி அதிகாரம் ரஹ்மானுக்கே உரியது. வகான யௌமன் அலல் காஃபிரீன அஸீரா. அந்த நாள் காஃபிர்களுக்கு மிகவும் கடினமான ஒரு நாள், மிக கடினமான, மிக கஷ்டமான. இந்த உலகத்தில் அவர்கள் எவ்வளவுதான் இருமாப்போடு, ஆணவத்தோடு, அகம்பாவத்தோடு அவர்கள் இந்த உலகத்தில் சிக்கித்திருந்தாலும் நாளை மறுமையில் அவர்களுக்கு மிக கடினமான ஒரு நாளை அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். எத்தனை எத்தனை கிராமங்கள் தன்னுடைய இரட்சகனின் வாக்கு, தன்னுடைய இரட்சகனின் கட்டளைகளை மீறி இருக்கிறது. வருசுலகி தன்னுடைய தூதர்களின் கட்டளையை மீறி இருக்கிறார்கள். அவர்களை நாம் செய்தோம், கடினமான முறையில் விசாரணை செய்தோம். எந்த ஊர்ல எந்த மக்கள் எல்லாம் நிராகரிப்பாளர்களா இருந்து கொண்டு ரப்பை நன்றி கெட்டவர்களா, ரப்பிற்கு நன்றி கெட்டவர்களா, ரப்புடைய தூதர்களுக்கு மாறு செய்தவர்களா இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களை நாம் கடினமான முறையில் விசாரித்தோம். அது மட்டுமல்ல, அவர்களை மிக கடினமான வேதனையை கொண்டு நாம் அவர்களை தண்டித்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படியான இந்த நிலை நிராகரிப்பாளர்களுக்கு மறுமையில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப காஃபிர்கள் நாளை மறுமையில் நரகத்தின் எரிகொள்ளிகள் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. அவர்களுடைய மீளுமிடம் என்பது நரகம்தான். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைப்புகளின் விசாரணை பற்றி சொல்லுகின்ற ஹதீஸிலே சொன்னார்கள், அம்மல் குஃபார் வல் முனாஃபிகூன். நாளை மறுமையில் நிராகரிப்பாளர்களும் முனாஃபிக்குகளும் ஃபைனாதா பிஹிம் அலா ஊஸில் ஹலாயிக், அவர்கள் எல்லாம் நாளை மறுமையில் படைப்புகளின் அனைவருக்கு முன்னால் அழைக்கப்படுவார்கள். ஹாஉலா இல்லதீன கதபு அலா அலல்லாஹ், இவர்கள் தான் அல்லாஹ்வை பொய்யாக்கி கொண்டிருந்தவர்கள் என்று அவர்கள் அங்கே விளம்பரப்படுத்தப்படுவார்கள். யாரு?
காஃபிர்களும் நயாவஞ்சர்களும் முனாஃபிக்கீன்கள் எல்லாம் நாளை மறுமையில் என்ன செய்வாங்க? ஒட்டுமொத்த படைப்புகளுக்கு முன்னால் அல்லாஹ் அவர்களை வெளிச்சம் போட்டு காட்டுவான். எந்த அளவிற்கு என்று சொன்னா, விசாரணை நேரத்திலே அல்லாஹ் தஆலா அவர்கள் சொல்வான், வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், குற்றவாளிகளே நீங்கள் எல்லாம் தனியாக இருங்கள் என்று அந்த காஃபிர்களை அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்தி இருக்கிறார். அதே போன்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே பல்வேறு வசனங்களில் ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி, யாருடைய பட்டோலை அவருடைய இடது கரத்தில் கொடுக்கப்படுகிறதோ அவன் என்ன செய்வான்? அவனுக்கு நாசமே, சுபூரா, அவன் நாசமே என்று அழைப்பான். அவன் எங்கே நுழைவான் என்று சொன்னால், கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரக நெருப்பில் நுழைவான். நரக நெருப்பின் எரிகொல்லிகளாகத்தான் இந்த காஃபிர்கள் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இப்படியான இந்த காஃபிர்களின் விசாரணை மிக கடினமானதாக இருக்கும். அவர்களிடத்தில் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு எந்த விதமான தயதாட்சரையும் பெற முடியாது, எந்த கருணையும் எந்த அருளையும் அவர்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒரு அடியானை விசாரிக்கிற காட்சியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். யார் அந்த மனிதன்? உலகத்தில் அல்லாஹ் அவருக்கு இணை வைத்துக் கொண்டிருந்த மனிதன். அந்த மனிதனை அல்லாஹ் அழைத்து விட்டு கேட்கிறான், ஓ அடியானே, உலகத்தில் இருக்கின்ற அனைத்துமே உனக்கு சொந்தமானது, கற்பனை அப்படி வச்சுக்கொடி. அல்லாஹ் என்ன சொல்றான்? உலகத்தில் இருக்கிற எல்லாமே உனக்கு. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? இவனுக்கு உலகத்துடைய பாதி சொத்து அவனுக்கு, அல்லது இந்த இந்தியாவுடைய பாதி சொத்து அவனுக்கு, இப்படி எல்லாம் சொல்றோம். உலகத்தின் பெரும் பெரும் பணக்காரர்கள் என்று நாம் அடையாளப்படுத்துகிறோம் இல்லையா? அவனை போன்ற நிராகரிப்பாளனை, இணை வைப்பாளனை அல்லாஹ் அழைத்து விட்டு சொல்லுகிறான், உலகத்தில் மொத்தமே உன்னோடு இதை வச்சுக்கோ. இப்போது நீ இந்த நரகத்திலிருந்து உன்னை விடுவிப்பதற்காக வேண்டி இதையெல்லாம் நீ தியாகம் செய்தாக வேண்டும், இதையெல்லாம் நீ ஈடாக கொடுத்தாக வேண்டும் என்று சொன்னால் நீ அதற்கு தயாரா என்று அல்லாஹ் தஆலா கேட்க இருக்கிறான். இணை வைப்பாளனிடத்தில் அல்லாஹ் கேட்க இருக்கின்ற கேள்வி. அதற்கு அவன் சொல்லுவான், ஆம் யா ரப், எல்லாவற்றையும் எடுத்துக்கொள், நான் எல்லாவற்றையும் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுவான். அல்லாஹ் அவனை பார்த்து சொல்லுவான், நான் உன்னத்தில் நீ உலகத்தில் இருக்கின்ற போது இதைவிட அற்பமான ஒன்றை கேட்டேன், அபுதுலி வலா யுஷ்ரிக் பி ஷையா, என்னை மட்டும் வணங்க வேண்டும், எனக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்க கூடாது என்கிற ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் தான் உன்னிடத்தில் கேட்டேன், நீ அதை மறுத்து விட்டாய் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அவனை நரகத்தில் தூக்கி எறியிருக்கிறான் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பானவர்களே, இந்த செய்தி ஏதோ அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாத, மறுமையை நம்பாத, அல்லாஹ்விற்கு இணை வைத்துக் கொண்டு சிலைகளை வழிபட்டுக் கொண்டிருக்கின்றவனுக்கு மட்டும்தான் என்று எண்ணிவிடக்கூடாது. மாறாக அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்கிற பேரில் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கின்ற, அல்லாஹ்வுடைய இடத்தில் அந்தஸ்திலே வைத்துக் கொண்டு அவுலியாக்களை வழிபடுகின்ற, அதே போன்று அல்லாஹ்விற்குரிய வணக்கங்களை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நிறைவேற்றுகின்ற அத்தனை பேருக்கும் தான் இந்த நிலை. அதிலிருந்து நாம் தவிர்த்து வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் மறுமையின் கேள்வி கணக்கு நமக்கு இலகுவானதாக இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிய வெறும் கேள்விகள் என்பது எடுத்து காண்பித்து அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் கடந்து போக சொல்லி அப்படியே நம்மை மன்னித்து சொர்க்கத்தில் நுழைவிக்கின்ற அந்த பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அடைகின்ற நற்பெயரை நம் அனைவருக்கும் வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறுத்துகிறேன். அன்புக்குரியவர்களே, கடந்த 10 தினங்களாக நாம ஒரு குறிப்பிட்ட தலைப்பை அடிப்படையாக கொண்டு உரை நிகழ்த்தி கொண்டு வருகிறோம். அந்த தலை